Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம், which is if you want to start your application as a microservice, நீங்க வந்து microservice architectureல ஒரு application டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சோஃபர் வந்து எப்படி ஸ்ப்ரிங் பூட்ல அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுன்னு இண்டிவிஜுவலா ஸ்ப்ரிங் பூட்ல நம்ம எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். பட் வி ஹேவன்ட் எட் சி அபவுட் மைக்ரோசர்வீசஸ். மைக்ரோசர்வீசஸ்னா என்னன்னா ஒரு ஹோல் ப்ராஜெக்டை நம்ம காம்பனண்டா பிரிச்சு அந்த காம்பனன்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் மைக்ரோசர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் அன் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்னா ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் டெவலப் ஆயிருக்கும். ஆஃப்டர் தட் பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் பூட் சர்வீஸ் டெவலப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ண வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். தட் இஸ் வாட் மைக்ரோ சர்வீசஸ். இப்போ நான் அந்த மைக்ரோ சர்வீசஸ்ல நீங்க வந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்றீங்க ஆஸ் அ ஹோலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு கிராப் த கான்செப்ட்ஸ். அதனால நான் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டா டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு திங்ஸை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெண்டு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ரெண்டுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபார் திஸ் வி ஆர் கோயிங் டு சி 3 மெத்தட்ஸ். ஒன்னு வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட் வச்சு எப்படி கம்யூனிகேஷன் கிரியேட் பண்றது, தென் வெப் கிளைண்ட், ஆஃப்டர் தட் Feign clientன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரெஸ்ட் டெம்ப்ளேட் which is a old one, வெப் கிளைண்ட் வந்து இன்டர்மீடியேட், Feign client வந்து if you are going for a இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம Feign client தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்கு start@spring.ioல 2 ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றேன். 2 ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட நேம் வந்து சர்வீஸ் ஏன்னு சொல்லி வச்சிடுறேன். Service A. And then the dependency I want is very simple, Spring Web தான். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் வந்து ஒரு என்டிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இட் இஸ் அ வெரி 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 பேசிக் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னா ஹவு டு கம்யூனிகேட் பிட்வீன் 2 சர்வீசஸ். தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து வேற ஏதாச்சும் லேர்ன் பண்ணிப்போமான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. லெட் இட் பி அ வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட். வை? பிகாஸ் அப்பதான் வந்து நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்க முடியுமே தாண்டி நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்துட்டு இங்க ஒரு என்டிட்டி இருக்கு, இங்க ஒரு என்டிட்டி இருக்கு, ஸோ நான் வந்து ரெண்டு என்டிட்டியை வச்சு ரெண்டு என்டிட்டியை கிரியேட் பண்ணி அதுல எல்லா கிரெட் ஆப்ரேஷன்ஸும் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ண அப்படின்னா இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் வை நான் வந்து சிம்பிளி ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரொம்ப 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 சிம்பிளான ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்க ரெண்டு ப்ராஜெக்டையும் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை அன்சிப் பண்ணி இன்டெலிஜேல ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் லெட் மீ கோயிங் டு பி த சர்வீஸ் பி ப்ராஜெக்டை ப்ரொவைடர் ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணலாம். ஃபார் திஸ் நான் என்ன பண்றேன்னா சிம்பிளி ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். இன்சைட் த எஸ்ஆர்சி மெயின்குள்ள இன்சைட் ஜாவா இந்த ப்ராஜெக்ட் இந்த பேக்கேஜ்குள்ள ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ வெரி சிம்பிள் கண்ட்ரோலர் கிளாஸ். அந்த கிளாஸுக்கு பேரு சர்வீஸ் பி கண்ட்ரோலர்னு வச்சுக்கோங்க. சர்வீஸ் பி கண்ட்ரோலர். ஓகே, இப்ப இந்த சர்வீஸ் பி கண்ட்ரோலரை நான் என்னென்ன டிஃபைன் பண்ணும், ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு சொல்லணும். கரெக்டுங்களா? ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகே, அண்ட் த ரெக்வெஸ்ட் மேப்பிங் ஃபார் திஸ் ஷுட் பி inside the open close rounded bracket. the rest mapping எப்படி இருக்கணும்னா /API/service-B கால் பண்ணா இந்த கண்ட்ரோலர் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சர்வீஸ் பின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஃபைன். இப்போ உள்ளுக்குள்ள நான் ஒரு மெத்தட் எழுத போறேன், பப்ளிக், which is going to return me a string get message. ஓகேங்களா? in this method நான் வந்து simply I'm going to return hello from service B. ஓகேங்களா?
this is what the message. இப்ப இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா it is a get mapping, so I'm giving it as get mapping. If you want ஏதாச்சும் route கொடுக்கணும் இந்த method particular method கால் பண்ண அப்படின்னா you can give that route inside the open close rounded bracket. நான் இங்க என்ன கொடுக்கறேன்னா inside double quotes simply I'm going to give message. Okay, okay. என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பீன்றது தான் ப்ரொவைடரா வச்சிருக்கேன். இதுல நான் வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி சிம்பிளி நான் வந்து கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டேன். இஃப் ஐ ரன் திஸ் அப்ளிகேஷன் லோக்கல் ஹோஸ்ட் 8080ல இது ஒர்க் ஆகும். எனக்கு லோக்கல் ஹோஸ்ட் 8080ல இது ஒர்க் ஆக வேண்டாம், 8081ல ஒர்க் ஆகணும்னா சிம்பிளி இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நான் என்ன ப்ரொவைட் பண்றேன்னா சர்வர் dot port which is equal to 8081. இப்போ நான் 8081ல தான் என்னோட application is going to run. If I run this application, let's see what is happening. Build முடிஞ்சு it started application. See, Tomcat started on the port 8081 because I have defined the server port as 8081 and then நம்ம application start ஆயிடுச்சு. If you want to see நம்ம வந்து என்ன பண்ணும் Chromeல the same URL localhost 8081/API/service/B/message னு கொடுத்தோம் அப்படின்னா we will get an output. Let's see on the Chrome also. இப்போ நம்ம குரோம்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, பேஸ்ட் பண்ணலாம் நம்மளோட லிங்கை. தென் யூ வில் கெட் ஹலோ ஃப்ரம் சர்வீஸ் பி. இப்போ இந்த ஹலோ ஃப்ரம் சர்வீஸ் பின்றது எனக்கு நார்மலா 8081 போர்ட்ல வாட் எவர் ஐ எம் கிவன் த URL எனக்கு கிடைக்குது. பட் the scenario must be எனக்கு சர்வீஸ் ஏவை கால் பண்ணா எனக்கு இந்த மெசேஜ் வரணும், which means I need to create a communication between service A and service B. once நான் service Aல வந்து இந்த மெசேஜ் வரணும், இந்த service B யூஸ் பண்ணணும் அப்படின்னா how I am going to use, அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோ ஆஃப் திஸ். ஸோ சர்வீஸ் ஏக்கு போயிடுறேன். சர்வீஸ் ஏல which is a consumer now. நம்ம வந்து சர்வீஸ் பி விச் இஸ் அ ப்ரொவைடர். இப்ப சர்வீஸ் ஏன்றது நமக்கு ஒரு கன்சியூமர். நம்ம சர்வீஸ் ஏ வந்து சர்வீஸ் பியோட டேட்டாவை ஃபெச் பண்ண போகுது அப்படின்னா நான் இன்சைட் த மெயின் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஜாவா பேக்கேஜ் config. Okay, inside this configuration I am going to create a new class app config. ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த கிளாஸை நான் கான்ஃபிகரேஷன் அனோடேட் பண்றேன். ஆஸ் ஆல்ரெடி நோ நம்ம கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இதுல எந்த ஒரு பிசினஸ் லாஜிக்கும் இருக்க போறது கிடையாது. திஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு பி அ பீன் ஃபேக்டரி. இந்த பீன் ஃபேக்டரியில நான் என்ன பண்றேன், ரெஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கு ஒரு பீன் கிரியேட் பண்றேன், which means public rest template which is equal to return new rest template. That is what நான் வந்து create பண்ணிருக்கேன். If I have created a method like this, நான் கண்டிப்பா அந்த method I need to annotate with bean. இப்ப நான் bean ன்னு annotate பண்றதுக்கு முன்னாடி it is not used anywhere, ரைட்டுங்களா? It is like this. But if I define it as a bean, then only it is getting used. நான் bean ன்னு கொடுத்தாதான் அதுக்கான respective bean create ஆகும். ஓகேங்களா? So configuration file na என்னது? Configuration file is something which is going to hold all our beans. எனக்கு rest template க்கு ஒரு bean வேணும். So அதனால நான் config file rest template க்கு bean create பண்ணிட்டேன். இப்ப நார்மலா நான் வந்து ஒரு controller create பண்ணும். So I can give it inside a package of controller. Okay, இந்த controller packageல I'm going to create a class service A controller. Service A controller. Okay, okay. இப்ப service A controller நான் என்ன பண்ணும், rest controller னு annotate பண்ணணுமா? So rest controller னு கொடுத்துட்டு the request mapping open close rounded bracketல same API/ this is a service A. அதனால சர்வீஸ் ஏன்னு கொடுத்துடலாம். ஆஃப்டர் திஸ் எனக்கு இப்ப யாரு வேணும் அப்படின்னா சர்வீஸ் ஏ கண்ட்ரோலர் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறாங்கன்னா நம்மளோட ரெஸ்ட் டெம்ப்ளேட் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க. ஃபார் தட் ரெஸ்ட் டெம்ப்ளேட் நான் ஆல்ரெடி வந்து பீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால ஐ கேன் சிம்பிளி ஆட்டோ வயர் இட் ரெஸ்ட் டெம்ப்ளேட்
RestTemplate and it should be RestTemplate. Okay. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி பீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதால ஐ கேன் சிம்பிளி ஆட்டோ வயர் இட். அப்போ ஆட்டோ வயர் பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்க பீனை இங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கோ இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, நான் ரெஸ்ட் டெம்ப்ளேட் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அன் இன்ஸ்டன்ஸ் ஃபார் தட். இப்போ நான் என்ன பண்றேன், this method I am going to create a method and this method is also going to return me a string and then call service. இந்த மெத்தடோட நேம் என்ன கொடுத்துறேன், கால் சர்வீஸ்னு கொடுத்துறேன். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல நான் ஃபர்ஸ்ட் யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், நம்மளோட சர்வீஸ் பி கூட இன்ட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? அதனால நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட்ல ஒரு மெத்தட் இருக்கு டாட் ஃபார் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ கெட் ஃபார் ஆப்ஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு இப்ப இங்க நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்னோட சர்வீஸ் பியோட யூஆர்எல் கொடுக்கணும். http://localhost 8081 localhost 8081ல தான் நம்மளோட சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 8081/API/service B/message. ஸோ இதுதான் வந்து என்னோட யூஆர்எல். அந்த யூஆர்எல் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இன்சைட் டபுள் கோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளி ஐ வாண்ட் டு மேக் த ரெஸ்பான்ஸ் அஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ அதனால ஸ்ட்ரிங் டாட் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஒன்ஸ் ஐ ஹவ் டன் ஐ ஆம் கோயிங் டு ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ். இப்ப ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி நான் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு ரெஸ்ட் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ரெஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கு நான் வந்து ஒரு பீன் கிரியேட் பண்ணி ஆட்டோ வைப் பண்ணேன். அதுக்கு அடுத்து ரெஸ்ட் டெம்ப்ளேட்ல இருந்து எனக்கு எந்த யூஆர்எல்ல இருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு வேணும். மை லோக்கல் ஹோஸ்ட் இஸ் ரன்னிங் ஆன் 8081. சர்வீஸ் பி எதுல ரன் ஆயிட்டு இருக்கு, 8081ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ we have given that whole URL and converted it into a string. The converted the response as a string. ஏன்னா நான் இங்க string return type தான் கொடுத்திருக்கேன். So it should be return as string. இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் வேணும்னா ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நான் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வீஸ் பின்னு கொடுக்குறேன். ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வீஸ் பி and then response. So it is done. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா by default the port for this is localhost 8080. இப்போ உங்களுக்கு 8080 ஓகேனா let it be. If not 8080 எனக்கு வேணா 8080 இல்லாம வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னா what you need to do, you want to go inside the application.properties and service.port கொடுக்கணும். இப்போ நான் 8080 யூஸ் பண்றேங்காட்டிக்கு 8018 கொடுக்குறேன். If not you can give 8082 also, whatever it is fine. Now நம்ம சர்வீஸ் பியையும் சர்வீஸ் ஏவையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் சர்வீஸ் பியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்னா the service A is depending on service B. ஸோ நான் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணும். ஆல்ரெடி என்னோட சர்வீஸ் பி ரன்னிங். நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த சர்வீஸ் ஏ. See, நம்மளோட போர்ட் வந்து 8080ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் see the output from the console. Chromeல நம்ம செக் பண்ணுவோம். Before that we haven't defined it as a get mapping post mapping எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ணல. then we will get an error தான். அதனால வந்து நான் மேப்பிங் டிஃபைன் பண்ணிடுறேன். கெட் மேப்பிங் எப்ப இந்த மெத்தட் கால் பண்ணோம்னா கால் அப்படின்ற ரவுட் வரும்போது தான் இந்த மேப்பிங் இந்த மெத்தட் கால் ஆகணும். ஸோ மை யூஆர்எல் ஷுட் பி localhost 8080 API/service/A/call. அப்படி இருக்கும்போது தான் என்னோட மெத்தட் கால் ஆகணும். லெட்ஸ் ரீஸ்டார்ட் அவர் அப்ளிகேஷன். Okay, see it got started at 8080 and application ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட URL இன்சர்ட் பண்ணலாம்.
see localhost 8080 API service A call. இப்போ நான் இந்த service A கொடுத்தா response for service B ன்னு சொல்லிட்டு hello from service B. If you want to see the service B ஓடது பார்க்கணும் அப்படின்னா I'm just copying this. It is running on 8081. So நான் என்ன பண்றேன் 8081 API service B and message ன்னு சொல்லி கொடுக்குறேன். Okay, see hello from service B. So ரெண்டு சர்வீசஸ்க்கு நடுவுல கம்யூனிகேஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு ரெஸ்ட் டெம்ப்ளேட் மூலமா நம்ம ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணோம் கரெக்ட்டுங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ ஒன் மோர் டைம். நான் எப்படி சர்வீஸ் ஏக்கும் சர்வீஸ் பிக்கும் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணேன்னு. இட் இஸ் வெரி சிம்பிள். ஐ ஹவ் கிரியேட்டட் அ சர்வீஸ் கான்ஃபிகர்ன்ற கிளாஸ்ல ஐ ஹவ் கிரியேட்டட் அ பீன் ஃபார் ரெஸ்ட் டெம்ப்ளேட். வித் திஸ் பீன் தான் நம்ம கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த பீனை கிரியேட் பண்ணிட்டு ஐ ஹவ் அனோட்டேட்டட் இட் வித் அ பீன். கான்ஃபிகரேஷன் ஒரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணேன்னா இட் இஸ் சம்திங் லைக் அ பீன் ஃபேக்டரி. இட் இஸ் நாட் அ நார்மல் கிளாஸ், இட் இஸ் அ பீன் ஃபேக்டரி. இந்த கிளாஸ்ல நம்ம எந்த ஒரு பிசினஸ் லாஜிக்கும் எழுத போறது கிடையாது. ஆனா we are going to create beans in this configuration class. இதுல நான் REST templateக்கு ஒரு bean create பண்ணிருக்கேன். bean is nothing an object which is handled by a spring framework. அதுதான் bean கரெக்ட்டுங்களா? bean create பண்ணிட்டு சர்வீஸ் ஏல எனக்கு எந்த இடத்துல இருந்து ரெஸ்பான்ஸ் வரணுமோ அந்த URL பாஸ் பண்ணி இட் இஸ் a string அப்படிங்கறதால I have converted it into a string. Okay, then I have inserted. இப்போ நான் 8081 service B க்கு பதிலா நான் URL தப்பா கொடுத்துட்டேன். I'm rerunning this application. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம குரோம்ல ஒன்ஸ் செக் பண்ணுவோம். I am refreshing this page. We will get an white label error. Why? Because வந்து நம்ம கொடுத்த ரவுட் ராங் அப்படிங்கறதால we are getting this error. ஓகேங்களா? REST template மூலமா this is how we will be going to create a communication between two services. இப்ப நான் REST template மூலமா எப்படி பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். The next one is WebClient. ஓகேங்களா? Before creating the connection using the REST WebClient, நான் REST template இப்ப ஏன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நார்மலா இஃப் இட் இஸ் அ ஜாவா அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு பேக்கேஜ்ல இருந்து இன்னொரு பேக்கேஜுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் பாசிபிள் வித் ரா ஜாவா டு கம்யூனிகேட் வித் between one service to another service. So அந்த கம்யூனிகேஷனை நான் கிரியேட் பண்றதுக்காக HTTP URL மூலமா ஒரு கம்யூனிகேஷனை கிரியேட் பண்றதுக்காக we have created a bean for REST template and REST template நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சிம்பிளா REST template அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஜாவா ஆப்ஜெக்ட் that help us to call another service. REST templateனா என்னன்னு சொல்லலாம், which is a Java object. REST template is a Java object which is used to call one service to another service. கரெக்டா? ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வெப் கிளைண்ட்டை வச்சு பண்ண போறோம். கிளைண்ட்டை வச்சு பண்ணும்போது the service B நார்மலா அதே மாதிரி விட்டுறலாம். Now we are going to do it with service A ல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா service A is the consumer service, service B whatever it is a provider service. So let it be. நம்ம consumer serviceல தான் ஆப்ரேஷன் பண்ண போறோம். For this நம்ம வந்து குரோம்ல need to add some dependency. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், maven repository போயிட்டு for web client we need web flux. So web flux என்ற dependency add பண்ணிக்கலாம். See Spring Boot starter web flux. I'm going on any of the version is fine. நான் வந்து web flux copy பண்ணிட்டு we are going to the service A. இப்ப service A ஓட pom.xml போய்க்கலாம். Inside this pom.xml we have added only starter web. கரெக்ட்டுங்களா? இப்ப we are going to add the web flux also. Now version வந்து I can remove it and simply I will give the
webflex and scope-மே நமக்கு தேவையில்லை. So I am removing that also. Once it is done, நமக்கு வந்து ஒரு error வரும். So error வரும்போது we need to reload our project. Once reload வந்து done அப்படின்னா இந்த error வந்து போயிடும். இப்ப same config classல instead of RestTemplate, I'm going to create a bean for the web client. Public, which is going to return me a web client. So web client என்ற ஒரு மெத்தடை கால் பண்ணிட்டு return நம்ம வந்து bean create பண்ணும்போது rest templateக்கு return new rest template create பண்ணோம். But if for a web client, what you need to do, instead of new web client, I'm simply going to do web client dot create. Then இந்த மெத்தட் மூலமா எனக்கு வெப் கிளைண்டோட ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். இப்போ நான் இதை வந்து ஒரு பீனா கன்வெர்ட் பண்ணணும்னா ஐ நீட் டு டிஃபைன் இட் வித் @bean annotation. ஓகே ஓகே. இப்போ இந்த சர்வீஸ் ஏ கண்ட்ரோலர் சிம்பிளி நம்ம வந்து இங்க ஆட்டோவேர் என்ன பண்ணிருக்கோம், ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை பண்ணிருக்கோம் இல்லையா. ஐ எம் கோயிங் டு கமெண்ட் திஸ் 2 lines அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆட்டோவேரிங் த ரெஸ்ட் டெம்ப்ளேட் நம்ம என்ன பண்ண போறோம், வெப் கிளைண்ட்டை ஆட்டோவேர் பண்ண போறோம். வெப் கிளைண்ட், ஓகே, this should be the auto wired. அதாவது எனக்கு ரெஸ்ட் டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ண போறது இல்ல. ஃபார் திஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ வெப் கிளைண்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு டூ ஆட்டோ வயரிங் ஆஃப் வெப் கிளைண்ட். ஓகே, இப்ப இதே மெத்தட்குள்ள இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் வித் ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஐ எம் சிம்பிளி கோயிங் டு டூ ரெஸ்பான்ஸ், ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ். நான் என்ன பண்றேன், வெப் கிளைண்ட் டாட் கெட், வெப் கிளைண்ட் டாட் கெட் ஆஃப். இங்க நான் என்ன கொடுக்கணும்னா URL கொடுக்கணும். அதனால டாட் URIன்னு சொல்லி ஒரு மெத்தடை கால் பண்ணி இந்த URI மெத்தட்குள்ள நான் வந்து என்னோட URL கொடுக்கணும். http:/localhost 8081 /API /service A, sorry, service B. It should be service B, service-B/message. ஓகே, இப்போ நான் என்னோட API கொடுத்துட்டேன். ஒன்ஸ் ஏபிஐ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஏபிஐல இருந்து ஐ வாண்ட் டு ரிட்ரைவ் சம்திங், ரைட்? ஸோ அதனால ரிட்ரைவ்ன்ற மெத்தடை கால் பண்ணிட்டு ஆஃப்டர் ரிட்ரைவிங் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் த பாடி இன்டு அ ஸ்ட்ரிங். ஸோ பாடி டு மோனோ string dot class. Once I have converted it to string, I want to do block. ஏன் நான் இங்க blockன்றது கொடுக்கிறேன்னா I want to convert a async call to synchronized call. That's why block. Before block, I am getting some error. After block, I am not getting any error because here I am converting the async call to sync call. Okay. First web client வச்சு நான் என்ன பண்ணணும், web client dot get என்ன get பண்ணணும், based on the URL you want to retrieve a data and the data should be of string data type and then வந்து நீங்க என்ன பண்ணணும், you are blocking the call for asynchronous call to synchronous call. இப்ப again I am going to rerun this application. Okay. See, our application got started at 8080 and நம்ம வந்து நம்மளோட குரோம்ல செக் பண்ணுவோம். இப்ப குரோம்ல பாத்தீங்கன்னா we already have 8080/service A call. இப்ப நான் இதை ரன் பண்ணா அப்படின்னா see response from service A, hello from response from service B, hello from service B. நம்ம வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட்ல எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி வெப் கிளைண்ட்லயும் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Feign client வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா for that we also need another dependency. அதுக்கு open Feign சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. அந்த டிபெண்டன்சியை நம்ம feign அந்த டிபெண்டன்சியை நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். It should be from Spring Cloud. It shouldn't be from course.
Feign core. Actually dependencyயோட thing எனக்கு தெரியும். So அதனால instead of searching I am going and straight away typing it. Service A ஓட pom.xml போய்க்கலாம். Inside the dependency tag now again ஒரு dependency create பண்றேன். If you want you keep it, if you don't want you can remove it. That depends on us. Dependency இதுல வந்து group ID பாத்தீங்கன்னா org.spring frameworkல தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம் and the dependency for the open Feign is should be also from the spring framework and control C. Okay, org.springframework.cloud cloudல தான் நான் கேக்குற டிபெண்டன்சி இருக்கு. ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் டாட் கிளவுட் ஸ்ப்ரிங் ஹைஃபன் கிளவுட் ஹைஃபன் ஸ்டார்டர் hyphen open Feign. So once I have done it, obviously I will get an error. அந்த error போகணும்னா நான் என்ன பண்ணணும்? I want to reload the Maven project. Okay. Now நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the error gone. Simply இப்ப வந்து எனக்கு Feign enable பண்ணணும் அப்படின்னா inside this application service A application ஓட main class இருக்கீங்களா, இங்க என்ன பண்ணணும்னா I need to do @enable Feign clients. இந்த annotation நான் ப்ரொவைட் பண்ணணும். இந்த annotation கொடுத்தாதான் நம்மளோட அப்ளிகேஷன்ல I am going to enable the Feign clients. Once it is done, நான் வந்து ஒரு Feign clientக்கு interface create பண்ணும். For that, I am going to create a new class. In this class, I am going to do service B client. Okay. In the service B client என்றது, it is not a class, it is an interface. Interface create பண்ணிட்டா, I need to annotate it with Feign client. யாரு client actually? The client for this name வந்து service B. Name simply I am giving it as service hyphen B. Whatever name it is depends on us. And then வந்து அந்த URL கொடுக்கணும். URL which is equal to inside this http://localhost 8081/API/service B/message. This is the URL. So அந்த நான் URL கொடுத்துட்டேன். See, இந்த URL whole நான் இங்க கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. If you are doing a lot of things on 8081 this one I am removing and simply giving the base URL here. Base URL http localhost 8081 மட்டும் கொடுத்துட்டு inside this I am going to get a message. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், the return type of that is string. The method வந்து get message method name. Okay. Once I have given get message, in the get message எங்க இருந்து வருது? It is from the get mapping. கரெக்ட்டுங்களா? So அதனால get mapping ஓட URL என்னது? API/service B/message. கரெக்ட்டுங்களா? இப்ப இது நான் நார்மலா ஒரு கண்ட்ரோலர் எழுதுற மாதிரி தான் எழுதியிருக்கேன். பட் இந்த கிளாஸ் இந்த மெத்தடுக்கு யார் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, எங்க இருந்து இந்த மெத்தட் வந்திருக்கு அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 8081ல இந்த ஏபிஐல தான் அந்த மெத்தட் இருக்கு. கரெக்டா? ஸோ வி ஆர் கெட்டிங் தட். ஒன்ஸ் ஐ ஹாவ் டன் திஸ், இந்த கண்ட்ரோலர் கிளாஸ்ல நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளி ஐ எம் நாட் கோயிங் டு டூ ஆல் தோஸ் ஸ்டப்ஸ். இப்போ இந்த வெப் கிளைண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு எரர் தான் த்ரோ பண்ணா. ஐ எம் கோயிங் டு கமெண்ட் இட் அண்ட் நான் என்ன பண்றேன், ஆட்டோ வயரிங் த சர்வீஸ் பி கிளைண்ட். என்ன பண்றேன், ஆட்டோ வயரிங் த சர்வீஸ் பி கிளைண்ட். ஸோ பப்ளிக் சர்வீஸ் பி கிளைண்ட். It's an interface and we have annotated it with the
service B client நம்ம என்னன்னு annotate பண்ணிருக்கோம். We have annotated it with a Feign client. இப்போ இந்த service B client I am going to tell like auto wiring. So @auto wired நம்ம கொடுக்கணும். @auto-wired. Now service B clientக்கு நம்ம auto wiring create பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? Simply I am going to create a method public string the same calling service call service open close rounded bracket la inside a curly bracket what I need to do return simply I can give response from service B. After that plus service B client இருக்காங்க இல்லையா service B client dot get message. That's it. It is a get call. So அதனால @get mapping open close rounded bracket குள்ள it should be given it as a slash call. இந்த API கால் பண்ணோம்னா எனக்கு service from response B கிடைச்சிடும். It is very simple. நம்ம யூஸ் பண்ணற வெப் கிளைண்ட் ரெஸ்ட் டெம்ப்ளேட் விடையுமே ரொம்ப சிம்பிள். ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ண அந்த இன்டர்ஃபேஸை இங்க ஆட்டோவைட் பண்ணி சிம்பிளா அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்க மெத்தடை நம்ம கால் பண்ணிருக்கோம். That's it. If I run this application, let's see what is happening. Web client doesn't exist. Okay. இந்த பீனை நான் வந்து annotate பண்ணிடுறேன். I mean comment பண்ணிடுறேன். If you want, you can remove this class also, no issues. Simply I have created. நான் இதுல எந்த பீனுமே create பண்ணல. See, our application got started at 8080 and let's see on the browser. இப்ப browserல this is 8080 call from API correctங்களா? So I'm copying this and removing this, opening a new tab. இப்ப நான் இந்த API hit பண்ணேன்னா the same process is happening. So நான் இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்க்கும் இன்னொரு சர்வீஸ்க்கும் எப்படி நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணோம். இப்ப இந்த ரெண்டு கனெக்ஷன்ல ஐ மீன் சர்வீஸ் ஏக்கும் சர்வீஸ் பிக்கும் இருக்கிற கனெக்ஷன் நம்ம எப்படின்னு பார்த்தோம் கரெக்டுங்களா? இப்ப இதுல வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட்னா என்ன, வெப் கிளைண்ட்னா என்ன, ஃபெய்ங்னா என்னன்னு சொல்லி எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணோம் கரெக்டா? ஸோ இது மூலமா நம்ம வந்து ஹவ் வி ஆர் கிரியேட்டிங் அ கால், ஹவ் வி ஆர் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் ஒன் சர்வீஸ் டு அனதர் சர்வீஸ் அப்படின்றது ரொம்பவே கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். சி ரெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஓல்டர் ஸ்டைல் ஓகேங்களா? வெப் கிளைண்ட்ன்றது வெப் கிளைண்ட் அண்ட் ஃபெய்ன் கிளைண்ட் வந்து கரண்டா நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம். ரெஸ்ட் டெம்ப்ளேட்ல we had a lot of code, whereas வந்து வெப் கிளைண்ட்ல we had medium and then வந்து Feign client வந்து which is very very less code. That's why most of the times whenever you are going for appearing an interview REST template காட்டிலும் Feign client வந்து இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. இப்ப பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எது வந்து பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Feign client தான். ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ எகைன். Feign client வந்து நம்ம எந்த பீனும் எல்லாம் கிரியேட் பண்ணல, சிம்பிளியா இந்த அப்ளிகேஷன்ல என்ன பண்றோம், எனேபிள் Feign clients சொல்லி கொடுக்குறோம். அண்ட் தென் அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணி அனோட்டேட்டிங் இட் வித் அ Feign client அண்ட் நேம் வந்து ஏதோ ஒரு நேம் நம்ம சர்வீஸ் பி அந்த மாதிரி என்ன வேணா கொடுத்துக்கலாம். அண்ட் தென் யூஆர்எல் பேஸ் யூஆர்எல் கொடுத்துட்டு ஐ எம் டிஃபைனிங் அ மெத்தட். அந்த மெத்தடோட யூஆர்எல் என்ன, இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080ல அந்த மெத்தடோட யூஆர்எல் என்ன, அது என்ன மேப்பிங்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். தட்ஸ் இட். ஆஃப்டர் தட் இந்த கண்ட்ரோலர்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளி கிரியேட்டட் அ பீன் அண்ட் தென் நான் சிம்பிளா அந்த பீன்ல இருக்க மெசேஜ்ன்ற மெத்தட கால் பண்ணிருக்கேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன் ஃபார் அ Feign client. If it is a web client, what I have done, I have created a bean for web client and auto wired here. After that web clientல get URI, எந்த URI I want to retrieve data based on the string and I am giving the block. After that it worked. If it is a REST template நம்ம என்ன பண்ணோம், the same thing. REST template என்ற bean create பண்ணிட்டு simply what I have done, REST templateக்கு இங்க ஒரு auto wiring create பண்ண. After that what I have done, REST template dot get for object என்ற மெத்தட் கால் பண்ணோம் கரெக்டுங்களா? அண்ட் தென் ஐ ஹவ் கிவன் த ஹோல் யூஆர்ஐ அண்ட் பாஸ்ட் இட் அண்ட் கன்வெர்டட் இட் அஸ் அ ஸ்ட்ரிங். தட்ஸ் இட்.
this is how we are communicating between one service to another service. நான் ஏன் இவ்வளோ பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா, சிம்பிளி சர்வீஸ் ஏ வந்து எனக்கு ஏதோ சென்ட் பண்ணுது. ஆப்வியஸா நீங்க ஒரு என்டிட்டிக்குள்ள போனாலுமே இட் இஸ் கோயிங் டு சென்ட் மீ சம்திங். அப்ப அதை சென்ட் பண்றதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறத நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணோம் அப்படின்னா தான் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்ஸ்டெட் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் ஒரு ஹோல் ப்ராஜெக்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா then it won't be that much good for you to understand. That's why I have created in this manner. இந்த வீடியோ வந்து I hope உங்களுக்கு ஒரு clear idea on how we are communicating between services அப்படின்றது ஒரு கிளியரான ஒரு வியூ கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏபிஐ கேட்வேனா என்ன and then circuit breaker இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்டா we will be going to introduce in our microservices. Once we got introduced every components of the microservices எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா we build an application அப்படிங்கும்போது it will be very useful for us to understand it in a very clear manner. இன்னைக்கு நம்ம மைக்ரோ சர்வீசஸ் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்றது லேர்ன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டுமாரோ வீடியோல இருந்து அனதர் காம்பனன்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹவு டு சர்வீசஸ் ஆர் டூயிங் தோஸ் திங்ஸ் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இஃப் யூ ஆர் அ பிகினர் ஆர் யூ ஆர் பிளானிங் டு அப்பியர் ஃபார் அன் இன்டர்வியூ, ஆனா எனக்கு மைக்ரோ சர்வீஸ்னா கொஞ்சம் தெரியும் ஆனா அது எப்படி ஒர்க் ஆகும் தெரியாது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்கு அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் யூ. மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டே டியூன்ட். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க so that whenever I am uploading a video it will be visible to you. Thanks for watching our video. See you in another video. Thank you. Bye bye.